விடாமுயற்சி, தொடர் பயிற்சி, சாதிக்க துடிக்கும் இம்மாணவர்களின் லட்சிய கனவு. ஐக்கிய நாடுகள் சபை இலங்கையோடு செய்து கொண்ட உடன்படிக்கையின் 75ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு ஒரு கோலாகலமான விழா நடத்தப்பட்டது. இது கடந்த ஜூலை 16ஆம் தேதி நெடும்புக்குண திரையரங்கில் நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் யுனெஸ்கோ நிறுவனத்தின் டைரக்டர் ஜெனரல் ஓட்ரே அசோலி என்பவரும் பங்கு பற்றியுமே குறிப்பிடத்தக்கது. இதன்போது இஸ்லாமிய நிகழ்ச்சியாக எமது பாடசாலை திகாரிய அல்-அஸ்ஹர் மத்திய கல்லூரி மாணவர்களால் நடத்தப்பட்ட நிகழ்ச்சி முழு உலகையும் திரும்பி பார்க்க வைத்தது. மேலும் எமது மாணவர்களின் கலையாற்றல் சர்வதேச ஊடகங்களிலும் பிரபல்யம் அடைந்தமை எமக்கும் பெருமையை சேர்க்கிறது. அத்தோடு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் சர்வதேச ஐக்கிய நாடுகள் சபை யுனெஸ்கோ அங்கீகாரம் மிக்க சான்றிதழ்கள் வழங்கப்பட்டதோடு அவர்களை உற்சாகப்படுத்தும் முகமாக ஒரு பணப்பரிசிலும் வழங்கப்பட்டது. ஆகவே இம்மாணவர்களை வழிப்படுத்தி இவர்களது திறமைகளை வெளிக்காட்டிய ஆசிரியர் குழாம் மற்றும் பாடசாலை நிர்வாகத்துக்கு எமது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
We'd now like to invite the student leader from Al-Azhar National School, the Haria, to please join us forward. They presented to us the dance based on an Islamic tradition. So we invite them to please come forward. They're right here. Well done, Al-Azhar National School, the Haria. Let's go and hands together for them.